ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 மகாலயபட்சம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி 2வது நாள், தமிழ் மாதம் புரட்டாசி 2வது நாள். ஆங்கில தேதி 18/9/2024 அன்றைக்கி இந்த மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது. அதாவது மகாலயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் கொண்டது தான் பட்சம். மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக 15 நாட்கள் மேலுலகிலிருந்து பூமிக்கு 15 நாட்கள் நம்மோடு தங்கி செல்லும் காலமே மகாலயபட்சம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதிக்கு மறுநாள் பிரதம திதியிலேருந்து துவங்கி அமாவாசை வரைக்கும் நீடிக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை இவைகளை விட உயர்ந்தது இந்த மகாலய அமாவாசை. மறந்து போனவனுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதாவது முன்னோர்களுக்கு ஒரு வருஷமாக சிரார்த்தம் திதி கொடுக்காமல் மறந்து போயிருந்தோம் அப்படின்னா இந்த மகாலயபட்சம் அமாவாசை அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வருட சிரார்த்தம் திதி கொடுத்த பலன் அவளுக்கு கிடைக்கிறது தான். அதனால்தான் மகாலயபட்சத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட இந்த அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம். அதனால தான் இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய பிரதமையில் தொடங்கி அமாவாசை திதி வரைக்கும் டெய்லியே தர்ப்பணம் பண்ணோம். ஒட்டுமொத்த முன்னோர்களையும் அப்போது நம்ம நினைவு வச்சுட்டு புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுதல், அவளுக்கு ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்து, ஏழைகளுக்கு அன்னதானம், படிக்கிறதுக்கு முடியாத குழந்தைகளுக்கு வித்யாதானம், படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது நோட் புக்கோ பென்சிலோ பேகு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இப்படி பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி நம்மளுக்கு முழு பலன் கிடைக்குமா. நமது தேசத்தின் பல நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய வரலாற்றை கூட தெரிந்து வைத்திருக்கும் நாம் நம்மளுடைய முன்னோர்களின் பெயர்களை கூட தெரியாமல் இருக்கிறோம் இந்த காலத்தில். அதாவது 3 தலைமுறை இல்லைங்க, 7 தலைமுறை பேர் தெரியணும். இந்த காலத்தில் தாத்தா பாட்டியினுடைய பேரே தெரியாமல் இருக்காங்க பசங்க. அந்த பயிற்சியை இந்த காலத்திலே நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினர்களின் பெயரை டைரியில் குறித்து வைத்து கொண்டு மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். அப்படி செய்தால்தான் எதிர்காலத்தில் வரும் சந்ததியினருக்கு தர்ப்பணம் சார்த்தம் குறித்த அறிவு நம்மிடையே நீடித்து நிலைத்திருக்கும். இப்போது இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லேயும் ரொம்ப விசேஷம். இந்த 15 நாளுமே விசேஷம். இந்த 15 நாள் டெய்லி தர்ப்பணம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. முதல் நாள் பிரதம திதி அன்னைக்கு பணம் சேரும். 2வது நாள் துவியை திதி, ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும். 2வது நாள் ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. இந்த காலத்தில் பசங்களுக்கு ஒழுக்கமான குழந்தை பிறந்தா ரொம்ப விசேஷம். அது பெருமாளுடைய அனுகிரகம் மட்டும் இல்லை, இந்த முன்னோர்களுடைய அனுகிரகம் தான் அந்த 2வது நாளில் துவியை திதியில் ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும். 3வது நாள் திருத்தியை, நினைத்தது நிறைவேறும். 4வது நாள் சதுர்த்தி திதி, பகை விலகும். நம்மளுக்கு யாருமே பகையாக இருக்க மாட்டாங்க. பகையாக இருந்தால் தானே ஏதாவது நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த பகையெல்லாம் விலகும். 5ஆம் நாள் பஞ்சமி திதி, வீடு நிலம் சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த யோகம் கிடைக்கணுன்னா 5வது நாள் தர்ப்பணம் பண்ணுங்கள். 6ஆம் நாள் சஷ்டி திதி, அந்த சஷ்டி திதியில் ஏதோ ஒரு துறையில் நம்ம புகழ் வாங்கணும், விளையாட்டுத் துறையிலையோ சினிமா துறையிலையோ அரசியல்லையோ ஏதோ ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு துறையில் நம்ம புகழ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 6வது நாளில் தர்ப்பணம் பண்ணோமா. 7வது நாள் சப்தமி திதி, சிறந்த பதவி கிடைக்கும். 8ஆம் நாள் அஷ்டமி, அறிவு ஞானம் கிடைக்கும். 9 நாள் பார்த்திங்கன்னா நவமி, சிறந்த வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னு போடுறான். இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. நிறைய குழந்தைகளுக்கு கல்யாண மாலை, அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு இந்த 9வது நாளில் நம்ம முன்னோர்கள் நினச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா பித்ரு தோஷம்லாம் விலகி சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க இது வழிவகை செய்யும். 10வது நாள் தசமி திதி, நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ஏதாவது நம்மளுக்கு நீண்ட நாள் ஆசை இருந்ததுன்னா அது நிறைவேறும். 11வது நாள் ஏகாதசி திதி, படிப்பு கலை வளரும். 12ஆம் நாள் துவாதசி திதி, தங்க ஆபரணங்கள் சேரும். இது அட்சய திதி பதில் இந்த 12ஆம் நாளில் நம்ம துவாதசி அன்னைக்கு அவளை முன்னோர்கள் மென்ஷன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தங்க நகை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாங்க. 13ஆம் நாள் திரையோதசி திதி,
தீர்க்காயுஷ் ஆரோக்கியம் அபிவிருத்தி கிடைக்கும். அதாவது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையானது இது, தீர்க்காயுஷ் ஆரோக்கியம். அது ரெண்டும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் முன்னோர்களை. 14ஆம் நாள் சதுர்த்தி திதி, பாவம் நீங்கி எதிர்கால தலைமுறைக்கு நன்மை சேர்க்கும். கடைசியாக 15ஆவது நாளுங்க, அன்றைக்கி தான் மகாலய அமாவாசை வந்துடும். அந்த அமாவாசை அன்றைக்கி மேலே சொன்ன அத்தனை பலன்களும் நம்மளுக்கு வந்து சேரணுன்னா நம்ம முன்னோர்கள் ஆசி வழங்குவார்கள். இந்த 15 நாளில் சுத்தபத்தமாக இருந்து முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிங்கோ, அவள் ஆசி இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். பித்ரு தோஷங்கள் விலகும், வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும், தடைகள்லாம் விலகும், தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், குழந்தைகளினுடைய வளர்ச்சி எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நல்ல வளர்ச்சியாக நல்ல நாணத்தோடு நல்ல அறிவோடு வளரணும்னு இந்த மகாலய பட்சத்தை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போங்க. நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்.